இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் பொழித்து, நல்ல போதகரே, நிலைவாழ்வை உறுதியாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறேன்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவருமே இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபசாரம் செய்யாதே, கனவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்து கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்போடு அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீ போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து, அப்போது விண்ணகத்தில் நீ செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவர்கள் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவர்கள் ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வ இறையாட்சிக்கு உட்படுத்துவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளாகிறார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிக கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காலில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆண்டவர்களால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல, கடவுளால் எல்லாம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.